செல்வம் தந்திடும் அடியார்படு துயராயிரவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீர் விஷம் தரும் அருளோடு பெருநிலமளிக்கும் இன்றைக்கு குடும்பத்துல மூன்றாவது இன்னைக்கு இந்த செம்பொன் செய் கோயில் அப்படிங்கிற அந்த தலத்துல ஒரு சின்ன சிறப்பு ஒண்ணு இருக்கு. ஒரு 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 ஸ்பெஷலான விஷயம் ஒண்ணு வச்சிருக்காரு. இந்த கோயிலை பத்தி சொல்லும் போதே அவரு சீரணி மாட நாங்கை நல் நடுவுள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. நாங்கை நல் நடுவுள், நாங்கை நல் நடுவுள்ங்கிற வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாரு. திருநாங்கூரில் நல்ல நல் நாங்கை நடுவுள் அப்படின்னு வாசிக்கணும். நல்ல நாங்கூரில் நடுவில் இருக்கக்கூடியன்னு அர்த்தம். இது 11 தலம் சொன்னோம் இல்லையா, நம்ம திருநாங்கூரோட சேர்த்து 11 கோயில்கள். அதுல நடுவுல இருக்கிற கோயில் இதுதான். ஆகவே இதை நாங்கை நடுவுள் அப்படின்னு அவர் சொல்றாரு. திருநாங்கூரின் நடுவில் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாசுரத்துல செட் பண்ணும் போதும் கரெக்டா இந்த 10 பாசுரம் நடுவுல வர்ற மாதிரி வச்சிருக்காரு. இதற்கு முன்னாடி 5 பாசுரம், இதற்கு அப்புறம் 5 பாசுரம் பிற தலங்களை குறித்து இது நடுவுல வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கார் அப்படின்னு இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இது சொல்லுவாங்க வைணவ அறிஞர்கள். இது இந்த செம்பொன் செய் கோயில்ங்கிறது ராமர் ராவணனை வதம் செய்த பிறகு ராவணன் வேதம் படித்தவன் என்பதால் ராவணனை கொன்றதுனால அவருக்கு இது இருக்கு, பிரம்மகத்தி வருது. ஏன்னா அவன் வேதம் கற்றவன் இல்லையா. வேதம் கற்றவனுக்கு வேதம் கற்றவனை கொன்றால் பிரம்மகத்தி பிடிக்கும். ஆகவே அவர் இந்த தோஷம் தீர்வதற்காக நல்ல செம்பொன்னால் செய்யப்பட்ட இது பசுவின் சிலையை இந்த தலத்தில் வைத்துதான் அந்தனருக்கு தானமாக கொடுத்து சென்றார் அப்படின்னு கதை. அந்த அந்தனர் அந்த செம்பொன் சிலையை வைத்து இந்த கோவிலை கட்டினார் அப்படிங்கறதுதான் அங்க சொல்லப்படுகிற ஐதீகமான கதை. ஆனா அங்க இருக்கிற மூலவர் பேரருளாளன். அவர் பேரு பேரருளாளன். உற்சவர் பெயரு ஹேமரங்கர் அப்படின்னு சொல்றது ஒண்ணும், ஹேரம்பர் அப்படின்னு சொல்றதுமா இருக்கு. ஆனா ஹேமரங்கர்ங்கிறதான் கரெக்டான வார்த்தை. செம்பொன் ரங்கன், செம்பொன் அரங்கன், அதான் செம்பொன் அரங்கன் கோயில், செம்பொன் அரங்கன் கோயில்னு சொல்றது. சோ அது செம்பொன்னால் செய்யப்பட்ட அரங்கன் அப்படின்னு சொல்ற பொருள்ல செம்பொன் அரங்கன் கோயில் அப்படின்னு அதை சொல்றாங்க. அதுல இருந்து செம்பொன் செய் கோயில்னு வந்திருக்கலாம். தாயார் பெயர் அல்லிமாமலர் நாச்சியார். நாச்சியார் அல்லிமாமலர் நாச்சியார். இந்த இதை இவர் இதுலயே எழுதும் போது வழக்கம் போல திருமங்கை மன்னன் எங்கேயுமே தாயாருக்கு ஒரு இது கொடுத்துடுறாரு இல்லையா, ஒரு குறிப்பு. அதே மாதிரி இதுலயும் 6வது பாட்டுல அல்லிமாமலராள் தன்னோடும் அடியேன்னு அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. சோ முதல் பாடல்ல பேரணிந்து உலகத்தவர் தொழுது ஏத்தும் பேர் அருளாளன் எம்பிரானை. அப்ப மூலவர் பெயரை சொல்றாரு, பேரருளாளன் எம்பிரானை அப்படின்னு. பேரணிந்து உலகத்தவர் தொழுது ஏத்தும் பேரருளாளன் எம்பிரானை. பேரணிந்து அப்படின்னு சொன்னா பெரும் கூட்டமாக கூடின்னு அர்த்தம். இந்த பேரணிந்துன்னா பெரும் பேர்கள், அதாவது ஆட்கள் அணிந்து அணி அணியாக வந்துன்னு அர்த்தம். இன்றைக்கும் இந்த வார்த்தை இருக்கு நம்மகிட்ட. பேரணிந்துங்கிற வார்த்தையில இருந்து வந்ததுதான் பேரணி. இப்ப இந்த கட்சிகள் எல்லாம் நடத்துது இல்லையா, பேரணி, வெற்றி பேரணி, அந்த பேரணி, இந்த பேரணிங்கிற சொல் இதுல இருந்து தான் வருது. பேரணிந்து உலகத்தவர் தொழுது ஏத்தும் பேரருளாளன் எம்பிரான். வார் அணி முலையாள் மலர் மகளோடு, மலர்மகள் என்பவள் தாமரையில் பிறந்தவள். ஆகவே ஸ்ரீதேவி மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய சொல். வார் அணி முலையாள், அன்னை எப்போதுமே இளமை கோலத்தில் இருப்பவள் அப்படிங்கிறத குறிப்பதற்காக வாரணி முலையாள் அப்படின்னு சொல்லப்படுவது. அவளுடைய நித்திய யௌவனம் என்பதை குறிப்பதற்காக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாரணி முலையாள் மலர்மகளோடு, மலர்மகளாகிய தாமரையில் வசிக்கக்கூடிய மலர்மகளாகிய பிராட்டியோடு, மண்மகளும் பூமாதேவி, மண்மகள் பூமாதேவியும் உடன் நிற்ப. அப்ப ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக பேரருளாளன் நிற்கிறார் அந்த கோயில்ல. சீரணி மாட மங்கை, ஸ்ரீரணி மாட நாங்கை நல் நடுவுள்
செம்பொன்சை கோயிலின் உள்ளே சீரணி மாட நல் நாங்கை நடுவுள். செம்பொன்சை கோயிலின் உள்ளே, அதாவது சீர் அணி, சிறந்த வரிசையாக அழகு பெற விளங்கக்கூடிய மாடங்கள் நிறைந்த நாங்கை நகருக்கு நல்ல நாங்கை நகரின் நடுவே இருக்கக்கூடிய செம்பொன்சை கோயிலின் உள்ளே அவர் இருக்கார். யாரு? காரணி மேகம் நின்றது ஒப்பானை. கார் அணி மேகம், மேகம் வெள்ளை நிறமானது, ஆனா நீரை எடுத்துக்கொள்ளும் போது அது கருப்பு நிறத்தை அடைகிறது. ஆகவே கார் அணி, கரிய நிறத்தை அணிந்து கொள்ளக்கூடிய மேகம். காரணி மேகம் நின்றது ஒப்பானை, கரிய நிற மேகத்தை ஒத்த நிறத்தில் நிற்கக்கூடியவனை கண்டுகொண்டு உய்ந்தொழிந்தேனே, அவனை கண்டுகொண்டு நான் உய்யும் வழியை அடைந்தேன் அப்படின்னு சொல்றார். பிறப்பொடு மூப்பு ஒன்று இல்லவன் தன்னை, ஆதி அந்தம் இல்லாதவன் அப்படின்னு சைவத்துல சொல்லப்படுற வார்த்தை. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியைன்னு மாணிக்கவாசகர் சொல்றார். அதே வார்த்தை இங்க இப்படி வருது. பிறப்பொடு மூப்பு ஒன்று இல்லவன், இல்லவன்னா இல்லாதவன். பிறப்பொடு மூப்பு ஒன்று இல்லவன் தன்னை, அதாவது இல்லாதவனை, பேதியா இன்ப வெள்ளத்தை, பேதியா அப்படின்னா பேதமடையாத, பேதிக்காத, பேதிக்காதன்னா வேறுபடாதன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எது மாயைன்னு சொல்லும் போது எதெல்லாம் ஒன்றாக இல்லாமல் பிரிந்து வருகிறதோ அதெல்லாம் மாயை. அப்ப பேதியா அப்படின்னா வேறுபடாதன்னு அர்த்தம். அப்ப உண்மையானவன் என வேறுபடும் போது, பிரியும் போது அது மாயையாகிறது. பிரியாத, பேதம் அடையாத ஒன்றுதான் சத்தியமான ஒன்று. அப்ப இறைவனை சொல்லும் போது பேதியா இன்ப வெள்ளம், எந்த வேறுபாடு மற்ற, எந்த பிரிவுகளும் இல்லாத ஒரு இன்ப வெள்ளம் அவன் அப்படின்னு சொல்றாரு. இறப்பு எதிர்காலம் கழிவும் ஆனானை, அதாவது இறப்புன்னு சொல்லும் போது முடிவு. மேல என்ன சொன்னாரு? பிறப்பொடு மூப்புன்னு சொன்னாரு. பிறப்போடு இறப்புன்னு சொல்லாம பிறப்போடு மூப்புங்கிற வார்த்தையை போடுறாரு. ஏன்? மூப்பு என்பது நீங்க காலத்துக்கு, இப்ப பிறப்பு அப்படின்னு வச்சுக்கிட்டா அவ இறப்பு, இறப்பு முடிவு, பிறப்பு ஒரு துவக்கம். அப்ப இதுக்கு நடுவுல இருக்கக்கூடியதுதான் மரணத்தை நோக்கிய பயணம், விச் இஸ் மூப்பு. எதெல்லாம் இந்த பிறப்பு, மூப்பு, இறப்பு ஆகிய மூன்றுக்கும் உட்படுமோ அது காலத்திற்கு உட்பட்டது. ஏன்னா காலத்திற்கு உட்பட்ட எல்லாவற்றிற்கும் தான் மூப்பும் மரணமும் நிகழும். ஆகவே இவர் எந்த மூணு இறைவனுக்கு இல்லைன்னு சொல்றாரு? பிறந்தது ஒருத்தன் இறக்கணும்னா அவன் மூப்பின் வழியாகத்தான் இறப்பை அடைய வேண்டும். அப்போ காலத்திற்கு உட்பட்ட எல்லாம் பிறந்து மூத்து இறந்து போகும். இறைவனுக்கு பிறப்பு இல்லை, மூப்பு இல்லை, அதோடு இறப்பு இல்லை அப்படின்னு அவன் சொல்லியாச்சு. அப்போ அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்? வேறுபடாத இன்ப வெள்ளமாக இருக்கிறான். அப்போ அப்படிப்பட்டவனை போய் நம்ம என்ன சொல்றோம்? இறப்பு எதிர்காலம் கழிவும் ஆனானைங்கிறப்ப இவன் இறப்பு ஆனான் அப்படின்னு இவன் எப்படி சொல்லலாம்? இவன் இறக்க மாட்டான், ஆனா இவன் இறப்பு ஆனான்னு சொல்றது. மேல பிறப்பும் மூப்பும் இல்லாதவன்னு சொன்னோம், ஆனா இறப்பு ஆனவன்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, இவன் சம்ஹார காரியத்தை செய்யக்கூடியவன்கிற பொருள்ல இந்த இடத்துல இப்படி சொல்றாங்க. இறப்பு, இறப்புனா ஒன்றை இல்லாமல் ஆக்குதல். எதிர்காலம், வருங்காலம் என்னன்னு சொல்லக்கூடியவன். கழிவும், கழிவுனா கழிந்த காலம், பாஸ்ட் டென்ஸ், அதுவும் ஆனான். அப்போ காலமாக ஆனவனே இவன் தான். அதனாலதான் இந்த சொல்றோம். காலமாக இவன் ஆனதுனாலதான் இவனே இறப்பாகவும் ஆகிறான். இவன் பிறக்காதவன் என்பதால் இவன் காலத்திற்கு உட்பட்டவன் கிடையாது. இவன் மூப்பு அடையாதவன் என்பதால் இவன் காலத்திற்கு உட்பட்டவன் கிடையாது. ஆனால் இவனே 3 காலங்களாகவும் ஆவதால் பிறக்கும் உயிர்களுக்கு, மூப்படையும் உயிர்களுக்கு இவனே இறப்பாகிறான். ஆகவேதான் இறப்பு எதிர்காலம் கழிவும் ஆனானை அப்படின்னு ஒரு வார்த்தை. 7 இசையின் சுவைதன்னை மறைப்பெரும் பொருளை, 7 இசையின் சுவைதன்னை, 7 ஸ்வரங்களால் ஆன இசையினுடைய சுவை, இசையை ரசிக்கும் அந்த சுவையை
மறைபெரும் பொருளை, வேதத்தில் இருக்கக்கூடிய பெரும் பொருளாக, வேதத்தின் விழுப்பொருளாக விளங்கக்கூடியவனை, வானவர் கோனை, வானவர்னா இந்த இடத்துல நித்தியசூரிகள், நித்தியசூரிகளுக்கு அரசனானவனை எங்க பார்த்தேன்? சிறப்புடை மறையோர் நல் நாங்கை நடுவுள், சிறப்புடைய வேதம் ஓதுபவர்கள் விளங்கக்கூடிய நல் நாங்கைக்கு நடுவே இருக்கும் செம்பன்சை கோயிலின் உள்ளே கண்டு நான் வாழ்ந்தொழிந்தேனே. அவரை பார்த்து நான் என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி கொண்டேன். அதான் வாழ்ந்தொழிந்தேன் அப்படின்னா வாழ்க்கையை நிறைவு செய்தேன், என் வாழ்க்கையில பயன், பெரும் பயன், வாழ்க்கையின் பயனை அடைந்தேன் அப்படிங்கிற சொல்லுதான் இந்த வாழ்ந்தொழிந்தேனே. சட்டுன்னு கேட்கும்போது வாழ்ந்தொழிந்தேன்னா அதான் செத்து ஒழிஞ்சேன் அப்படிங்கிற பொருள் அது ஒரு நெகட்டிவ் பொருளா தெரியும். ஆனா ஒழிதல் அப்படின்னா நாம அதை நிறைவித்தல்ங்கிற பொருள்லையும் தமிழ்ல உண்டு. வாழ்ந்தொழிந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கையின் நிறைவை பெற்றேன், என் வாழ்க்கை பயனை அடைந்தேன் அப்படிங்கிற பொருள்ல இந்த வாழ்ந்தொழிந்தேனை நம்ம பார்க்கணும். திட விசும்பு எரி நீர் திங்களும் சுடரும் செழுநிலத்து உயிர்களும் மற்றும் படர் பொருள்களுமாய் நின்றவன். யாரு? இறைவன். என்னவெல்லாம் ஆயிருக்கான் பாருங்க. திட விசும்பு எரி நீர் திங்களும் சுடரும் செழுநிலத்து உயிர்களும் மற்றும் படர் பொருட்களும். படர் பொருட்கள் அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் நிறைந்து கிடக்கும் பொருட்கள், அதுவாகவும் ஆய் நின்றவன். அப்போ சித் அசித் ஆகிய இரு பொருட்களாகவும் ஆனவன். சித் என்பது மானுட உயிர்களை குறிக்கும். ஆகவேதான் செழுநிலத்து உயிர்களும்ங்கிற வார்த்தையை சொல்றாரு. உயிர்குலங்களுக்கு சித் என்று பெயர். உயிர்குலங்களின் உடல் ஈராக, அப்படிதான் அவங்க எழுதுறாங்க. உடல் ஈராகனா உடல் உட்பட இந்த பூமியில் இருக்கும் பஞ்சபூதங்கள், பிற பஞ்சபூதங்களின் சேர்க்கைகளால் உருவாகி வந்த பல பொருட்கள், அதான் படர் பொருட்கள். அப்புறம் உலக இயக்கத்திற்கே அடிப்படையாக விளங்கும் சூரியனும் சந்திரனும் ஆகிய அனைத்தும் யாரானா? அவனே ஆனான். அதான் சரீர பாவம், சரீரி பாவம்னு நாம நவவித சம்பந்தத்துல பார்த்தோம். இந்த இறைவன் இது உடல் தான் சித்தாகவும் அசித்தாகவும் இங்கு கிடைக்கிறது. அப்போ நம்முடைய உடல்னு நாம சொல்றது நம் உடல் இல்ல, அவனுடைய உடல். அந்த சரீரம் அவனுடையது. அதை பயன்படுத்தும் இடத்துல நாம இருக்கோம். சரீரி, இந்த உடம்பை வாடகைக்கு எடுத்த மாதிரி நம்ம வச்சிருக்கோம். அந்த சரீரம் அவனுடையது. ஆகவே அவன் கேட்கும்போது கொடுத்துடணுமா. அதான் சரீரி பாவம். நான் சரீரத்தை வைத்திருப்பவன், பொசஸ்டு. ஐ எம் தி இன் பொசஷன் ஆஃப். இப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உடல் இறைவனுடையது. அவன் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான். எப்ப அதை வச்சுக்க, நான் கேட்கும்போது கொடுன்னு என்கிட்ட கொடுத்துருக்கான். அப்ப இது யாருடையது? உரிமை இறைவனுடையது. அதான் இறைவனே இதாக இருக்கிறான், என்னவா இருக்கான்? சரீரமாக இருக்கிறான். இறைவனே பொருட்களாகவும் இருக்கு, அசித்தாகவும் இருக்கிறான். ஆகவே சித் அசித்தாக இருக்கிறதான் இந்த இடத்துல சொல்றாங்க. சரி, திட விசும்புங்கிற சொல் ஒரு புதிய சொல். திடம் அப்படின்னா உறுதியான அர்த்தம். எப்படி அது திட விசும்பு ஆச்சு? வானம் உறுதியான ஒரு பொருளா? இல்லை. அப்ப ஏன் திட விசும்பு சொன்னார்? எரி நீர் அதை சொல்லியாச்சு. செழு நிலம் அது உள்ள அந்த உயிர்களை சொல்லும் போது செழு நிலத்தை சொல்லியாச்சு. திங்களும் சுடரும் இதுவா? அப்போ விசும்புக்கு மட்டும் ஏன் ஒரு இத வைக்கிறாரு அப்படின்னா, திட விசும்புன்னு சொன்னா அது ஆகாயத்தையும் காற்றையும் சேர்த்து, அது அம்பரம். அதாவது இப்ப ஒரு இங்கிருந்து நம் கண்ணுக்கு தெரியாத உயரத்துல வானம்ங்கிறது நம்ம கண்ணுக்கு தென்படுது. அதாவது நம்ம தொட முடியாத உயரத்துல வானம் தென்படுது. அதற்கு இடையில் காற்று நிரம்பி இருக்கிறது. இது ரெண்டையும் குறிப்பதற்கு தான் திட விசும்பு என்று சொன்னார். அந்த இடத்தில் காற்று திடமாக இருப்பதால் திட விசும்பு என்று சொல்லப்பட்டது. ஆகாயம்ங்கிறது வெளி, அந்த வெளிக்கு எல்லை இல்லை. ஆனா திட விசும்புன்னு சொல்லும் போது அது நம்ம அட்மாஸ்பியருக்குள்ள வரக்கூடிய ஒரு சொல் என்று இதற்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. திட விசும்பு எரி நீர் திங்களும் சுடரும் செழுநிலத்து உயிர்களும் மற்றும் படர் பொருள்களுமாய் நின்றவன் தன்னை பங்கயத்து அயன் அவன் அணைய. பங்கயத்து அயன், பங்கயம்னா பங்கஜம் அப்படிங்கிற வடமொழி சொல்லை தமிழ்ல பங்கயம்னு ஆக்குறாங்க. பங்கஜம் என்றால் தாமரை வடமொழியில. ஆகவே பங்கயம் என்பது தாமரை. பங்கயத்து அயன், தாமரையில் பிறந்தவன் யாரு? பிரம்மன். அவன் அணைய, அணையனா போல, அவன் போல, தாமரையில் பிறந்த அவன் போல அப்படின்னா பிரம்மன்.
பிரம்மனை போல திடமொழி மறையோர். திடமான மொழி அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரம்மனின் மொழி என்பது வேதம். பிரம்மன் மொழிங்கிறதே வேதம் தான். அப்போ பிரம்மனின் மொழியை போன்ற திடமொழி மறையோர், பிரம்மனை போல வேதம் சொல்லக்கூடிய மறையோர், வேதம் கற்றவர்கள் இருக்கக்கூடிய நல் நாங்கை நடுவுள் செம்பொன்சை கோயிலின் உள்ளே யாரை பார்த்தேன்? கடல் நிற வண்ணன் தன்னை நான் அடியேன் கண்டுகொண்டு உய்ந்தொழிந்தேனே. நல்ல நீலக்கடல் வண்ணத்தில் இருக்கக்கூடிய பிரானை நான் அந்த செம்பன் கோயிலின் உள்ளே கண்டுகொண்டு நான் என் உய்வின் வழியை அடைந்தேன். வசை அரு குரல் ஆய். வசை என்றால் குற்றம் என்று ஒரு பொருள் உண்டு. வசை அரு குரலாய், குரல்னா குறுகிய வடிவம். எந்த குற்றமும் சொல்ல முடியாதபடி ஆள் பார்க்க, அதாவது இந்த இடத்துல என்ன பொருள்னா, எவருக்கும் சந்தேகமே வராது. மாவலி சக்கரவர்த்தி கிட்ட ஒரு பையன், இதுல குருகுலத்தில் படிக்கக்கூடிய ஒரு பையன் வந்து என்ன செய்யறான், வேள்வியில தானம் வாங்க வரான். வேள்வி நடக்குது, எல்லாரும் தானம் வாங்க வராங்க, இந்த பையனும் வரான். பாக்குற யாருக்கும் இந்த பையன் மேல சந்தேகம் வரல. இந்த பையன் ஏதோ ஒண்ணு பண்ண போறான், என்னவோ நடக்க போகுதுங்கிற மாதிரி சந்தேகம் எவருக்கும் வரல, சுக்கராச்சாரியரை தவிர. அப்ப பாக்குறதுக்கு எப்படி இருந்திருக்காம, அப்பாவியா நல்ல பையனா ஒரு கடத்தூர் கண்ணம்மா கமலஹாசன் ரேஞ்சுக்கு வந்து இறங்கியிருக்காரு. ஆகவேதான் வசையறு குரலாய் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஒரு அப்பாவித்தனமான முகத்தோடு எந்த சந்தேகமும் எழாதவாறு அவர் வராரு. எங்க வராரு? மாவலி வேள்வி. மாவலி வேள்விக்கு வசையறு குரலாய் வருகிறார். வந்து என்ன செய்தார்? மண் அளவிட்டவன் தன்னை. மண்ணுனா இந்த பூமி, பூமியை அளந்துட்டான் ஒரே அடியில. வசையறு குரலாய் மாவலி வேள்வி மண் அளவிட்டவன் தன்னை அசைவு அரும் அமரர் அடி இணை வணங்க. அசைவு அரும், அசைவுனா அந்த இடத்துல என்ன? அப்போ நித்திய சூரியர்களுக்கு வரியக்கூடிய சொல் அமரர் அப்படின்னா, அமரர்னா அமரத்துவம் உள்ளவர்கள், அதாவது மரணம் இல்லாதவர்கள். அப்ப மரணம் இல்லாதவர்கள் யாரு? நித்திய சூரிகள். நித்திய சூரிகள் அசைவு அரும்னா அசையாம உட்கார்ந்துருப்பாங்க, அப்படி அல்ல. மனம் சஞ்சலிப்பது, மனதில் ஏற்படும் நடுக்கங்கள், மனதினுடைய பிறழ்வுகள், இப்படி எந்த மனப்பிறழ்வும் மனக்குழப்பங்களும் ஐயங்களோ அவர்களுக்கு கிடையாது, சஞ்சலங்களோ அவர்களுக்கு கிடையாது. ஆகவேதான் அசைவு அரும், அசைவில்லாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி எந்த டவுட்டும் இல்லாம, சின்ன 0.001% சலனம் கூட இல்லாம இறைவன் மீது தங்களது பக்தியை வைத்திருக்கக்கூடியவர்கள். ஆகவேதான் அசைவற்ற பக்தியை உடையவர்கள் அப்படின்னு யார சொல்லுவாங்க? நித்தியசூரிகளை சொல்லுவாங்க. அசைவற்ற பக்தினா நீங்க அவர் பக்திய பணம் வைத்தோ, உலக இன்பங்களை வைத்தோ, வேறு தெய்வங்களை வைத்தோ, எதை வைத்தும் அவர்கள் பக்தியை அசைக்க முடியாது. ஆகவேதான் அசைக்க முடியாத நம்பிக்கை, அசைக்க முடியாத பக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அசைக்க முடியாததான் இங்க அசைவு அரும் அப்படின்னு வருது. அசைவு அரும் அமரர், அதாவது இறைவன் மீது துளி கூட மாற்ற முடியாத நம்பிக்கையை கொண்ட அமரர் அடி இணை வணங்க. அவனது அடி இணை, இணைனா இரண்டு அடி இணை, இரு இணை கால்கள், இரு பாதங்கள், அவற்றை வணங்க அலைகடல் துயின்ற அம்மானை. திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட அம்மான், அம்மான்னா என் அன்புக்குரியவனை. திசைமுகன் அணையோர், அணையோர் ஏற்கனவே பார்த்தோம். அணையன போலன்னு அர்த்தம். திசைமுகன்னா 4 திசைகளுக்கும் முகமுடையவன், அதான் பிரம்மன். 4 திசைக்கும் ஒவ்வொரு முகம், அதனாலதான் திசைமுகன். 4 திசைகளையும் அவன் முகம் நோக்கும். ஆகவே அவனுக்கு திசைமுகன்னு பேரு. திசைமுகன்னா பிரம்மன். திசைமுகன் அணையோர், திசைமுகனை ஒத்தவர்கள், பிரம்மனை ஒத்தவர்கள், அதாவது அந்த அளவிற்கு வேதம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய நல்நாங்கை நடுவுள் உயர்மணி மகுடம் சூடி நின்றானை. எப்படி நிக்கிறான் அவன்? மணிமகுடம் சூடி இருக்கிறான். மகுடம், அதில் மணிகள் பதிக்கப்பட்டிருக்கின்றன, எல்லா விதமான மணிகள், நவமணிகளும் இருக்கின்றன. மணிமகுடம், அந்த மணிமகுடமும் நல்ல உயரமான மணிமகுடம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உயர் மணிமகுடம் என்றால் அவன் மகுடம் அணிந்தவர்களுக்கெல்லாம் உயர்ந்தவன், அதாவது சக்கரவர்த்தி, அரசர்களுக்கு அரசன், பேரரசன். ஆகவேதான் அந்த வார்த்தை உயர் மணி மகுடம் சூடி நின்றானை. எல்லா மன்னர்களுக்கும் மன்னனென விளங்கி நிற்பவனை,
கண்டு கொண்டு உய்ந்தொழிந்தேனே. அவனை அந்த கோவிலில், செம்பன் செய் கோயிலில் கண்டு நான் உய்வடைந்தேன், உய்வின் வழியை உணர்ந்தேன். தீமனத்து அரக்கர் திரள் அழித்தவனே. திரள்னா நல்ல வீரம், சாமர்த்தியம், எல்லா விவேகம் எல்லாம் உடையவர்கள். ஆனா இதெல்லாமே நல்ல, இதெல்லாம் ஒரு குவாலிட்டி. பட் இந்த குவாலிட்டிக்கான இன்டென்ஷன் என்னவா இருந்தது? நீ திறமையானவனா இரு, நீ ஒரு சாமர்த்தியம் உள்ளவனாக இரு, நீ ரொம்ப விவேகத்தோட செயல்படுறவனாயிரு. ஆனா இத்தனையும் பயன்படுத்தி நீ ஒரு திருட்டு வேலையை செஞ்ச அப்படின்னா அப்ப இதை புகழ முடியுமா? என்ன அழகா கொலை செஞ்சிருக்கான் பாத்தீங்களா சார் அப்படின்னு பாராட்ட முடியுமா ஒருத்தனை? எந்த தடயமும் இல்லாம எப்படி கொலை பண்ணிருக்கான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவார்டு கொடுக்க முடியுமா? அப்போ அதற்கு முன்னாடி வார்த்தை வருது, தீமனத்து அரக்கர். திரள் மிக்க அரக்கர்கள் தான் அவங்க. ரொம்ப திறமையானவர்கள், சாமர்த்தியம் உள்ளவர்கள், நல்ல விவேகம் உள்ளவர்கள், வெற்றி அடைய எல்லாம் சரி. ஆனா எண்ணம் எப்படி போயிருச்சு? தீய மனத்து, தீய எண்ணமுடைய மனம். அப்ப எண்ணத்தில் தீமை வந்துவிட்டால் உங்கள் திறலால் எந்த பயனும் இல்லை. நீங்க எவ்வளவு திறன் உடையவர்களாக இருந்தாலும் எண்ணம் மோசமாக போயிருச்சுன்னா இறைவனால் தண்டிக்கப்படுவீர்கள். அததான் இந்த இடத்துல இப்படி சொல்றாங்க, தீமனத்து அரக்கர் திரள் அழித்தவனே என்று சென்று அடைந்தவர் தமக்கு தாய்மனத்து இறங்கி அருளினை கொடுக்கும் தயரதன் மதலையை. அதாவது அவரை பார்க்க போறவன் எப்படி கும்பிட்டுக்கிட்டே போறானா, தீமனத்து அரக்கர் திரள் அழித்தவனே, தீய எண்ணங்களை உடைய அரக்கர்களின் திறமையெல்லாம் அழித்து ஒழித்தவனேன்னு அப்படின்னு புகழ்ந்து சொல்லி அவனை பார்க்க போகிறார்கள். அப்படி போகிறவர்கள் மேல் அவன் ஒரு தாயின் மனம் போல் அவர் கனிந்து அவர்கள் மேல் இறங்கி, ஒரு தாய் மனம் போல அவர்களை பிள்ளைகளாக பார்த்து தன்னை நாடி வருபவர்களை, தன்னை தீமனத்து அரக்கர்தல் அழித்தவனே என்று புகழ்ந்து வருபவர்களை எல்லாம் பார்த்து இவர் ஒரு தாயின் நிலைமைக்கு போய் அவர்கள் மேல் இறங்கி அவர்களுக்கு அருளினை கொடுக்கிறான். யாரு? தயரதன். தசரதன் தான் தயரதன் வருது தமிழ்ல. மதலைன்னா அவனுடைய மகன். தசரதன் மதலையே. தசரதன் புத்திரனே. ஜயமே. ஜயமேனா ரெண்டு பொருள் இருக்கு. சமூகமான மலர்கள். ஏன்னா அடுத்து தேமலர் வருது இல்லையா, அதை சேர்த்து சயமே தே மலர் பொழில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வகை வகையான பூக்கள், பூக்களின் சமூகம், அது நிறைந்த சோலை அப்படின்னு ஒரு பொருள் எடுக்கிறாங்க. இன்னொரு பொருள், தசரதன் மதலையை சயமே, சயமே சொல்ல அப்படின்னு வரணும். சயமேனா ஜெயமே சொல்ல, ஜெயகோஷம் செய்தல் அப்படின்னு வடமொழி சொல். தமிழ்ல இந்த சோழ பீரியட்ல சோழம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னர் வாழ்க. இன்னைக்கு நடக்குது இல்ல, எந்த அரசியல் கட்சி தலைவர் வந்தாலும் உடனே என்ன செய்யறாங்க, அவர் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி அவருக்கு புது புது பட்டங்களை எல்லாம் கொடுத்து, தளபதி வாழ்க, தலைவர் வாழ்க அப்படின்னு அந்த புதுசா பேர் சொல்லி அப்படி வாழ்க வாழ்கன்னு சொல்றாங்க இல்லையா. அப்படி கோஷம் இடுவதற்கு பெயர் தான் ஜெயகோஷம் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஜெயமே, மதலையை ஜெயமே சொல்ல. தசரதன் வர்றவன் என்ன சொல்றான்? தீமனத்து அரக்கர் திரள் அழித்தவனே என்று சென்று அடைந்த என்று சொல்லி அவனை சென்று அடைந்தவர்னு சொன்னா, வர்றவன் பூரா அவன் வெற்றியை புகழ்ந்து சொல்லிக்கிட்டே வரான், அவன் புகழை பாடிக்கிட்டே வரான். அதுதான் ஜெயகோஷம் செய்தல். ஜெயமேன்னா அந்த பொருளும் எடுக்கலாம் அப்படின்னு அன்னங்கராச்சாரியார் உரையில சொல்றாரு. பெரியவச்சாம்பள்ளி அதையே இரண்டாவது பொருளாக அதை சொல்றாரு. தேமலர் பொழில் சூழ் நல் நாங்கை நடுவுள். தேமலர், தேன் பிதற்றும், அதாவது தேன் நிறைந்த மலர்கள் இருக்கக்கூடிய பொழில். பொழில்னா நீர்நிலையோடு கூடிய சோலைக்குத்தான் பொழில்னு பேரு. அப்படி பொழில் சூழ்ந்து நிற்கும் திருநாங்கைக்கு நடுவில் இருக்கும் செம்பன்செய் கோயிலின் உள்ளே காமனை பயந்தான் தன்னை, காமனை பெற்றெடுத்தவன், காமனுக்கு தந்தை யாரு? மன்மதனுக்கு தந்தை யாரு? காமன்னா மன்மதன், காமனுக்கு தந்தை இவன். பயந்தவன் என்றால் பெற்றவன் அர்த்தம். மன்மதனை பெற்றெடுத்தவன், அதாவது மன்மதனுக்கே இவன் அப்பன், அவ்வளவு அழகன். அவனை நான் எங்க கண்டு கொண்டு உய்ந்தொழிந்தேன்? இந்த நல் நாங்கை நடுவுள் செம்பன்செய் கோயிலின் உள்ளே காமனை பயந்தான் தன்னை நான் அடியேன் கண்டு கொண்டு உய்ந்தொழிந்தேனே. மல்லைமா முன்னீர் அதற்பட. மல்லை அப்படின்னா இந்த இடத்துல ரத்னம்ங்கிற பொருள். அதாவது கடல் அப்ப இருக்கிற காவிய மரபுல கடல்ல ரத்னம் தோன்றும் அப்படின்னு நம்பினாங்க.
பவளம், ரத்தனம், முத்து, இந்த மாதிரி நவமணிகளும் கடல்ல தோன்றும் அப்படின்னு அன்னைக்கு ஒரு சொல் இருந்தது. ஆகவே மல்லைமா முன்னீர் அப்படின்னா, முன்னீர்னா ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், இந்த மூன்றும் வந்து சேரும் இடம் என்பதால் கடலுக்கு முன்னீர் என்று பெயர். அது ஒண்ணு. இன்னொன்னு, முன்னீர் என்றால் முன்பிலிருந்து இருக்கும் நீர். உலகம் தோன்றிய நாள்ல இருந்து கடல் இருக்கு. ஆறாவது ஓடி ஓடி வந்து கரையுது. கடல் எங்கேயும் ஓடி போறது இல்ல, அங்கேயே இருக்கு. ஆகவே பழைய நீர் என்னும் பொருளில் முன்னீர் என்று இன்னொரு பொருளும் உண்டு. ஆக முன்னீர் என்கிற இந்த கடல் எல்லா வளங்களையும் உடையது. மல்லைமா முன்னீர், பழமிக்க கடல். அதர்பட, அதர்னா வழின்னு அர்த்தம். அதர்பட, நல்ல செல்வம் செழிப்பு மிக்க இந்த கடலானது வழிவிடும்படியாக மலையால் அணை செய்து, மலைகளை தூக்கி போட்டு அணை கட்டினா இல்லையா, சேது பந்தனம். ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கைக்கு அவன் பாலம் கட்டின கதைய சொல்றாரு. மலையால் அணை செய்து மகிழ்ந்தவன் தன்னை கல்லின் மீது இயன்றனா இந்த இடத்துல எழுப்பிய, கட்டப்பட்ட. கல்லின் மீதுனா இந்த இடத்துல இலங்கையினுடைய தலைநகரமாகிய லங்காபுரி எங்க இருந்ததுன்னா, இலங்கையில திரிகூடமலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த திரிகூடமலையினுடைய உச்சியில தான் இந்த லங்காபுரிங்கிற பட்டணம் இருக்கிறது. அதிலிருந்துதான் இலங்கையை ராவணேஸ்வரன் ஆட்சி செய்து வருகிறான். ஆகவேதான் கல்லின் மீது இயன்ற, கல்லின் மீதுனா இந்த இடத்துல பெரும் அந்த மலை மீது கட்டப்பட்ட கடிமதில் இலங்கை. கடின வலிமையான. எப்போதுமே மலைக்கோட்டைங்கிறது ரொம்ப வலிமையான கோட்டை. நீங்க தரைப்பரப்புல ஒரு கோட்டை இருந்தா அதை எதிரிகள் அட்டாக் பண்றது ஒரு ஈஸியான டாஸ்க் அவங்களுக்கு. ஆனா மலையில கோட்டையை கட்டிட்டீங்கன்னு வைங்க, அந்த கோட்டையை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆகவே இந்த வார்த்தை கடி மதில் இலங்கை கலங்க ஓர் வாளி தொட்டானை. வாளினா அம்பு, ஓர் வாளினா இங்க அவன் சிறப்பை சொல்லுவது. ஒரே அம்புல அவன் அந்த என்டையர் இலங்கை, ஒரு இதுக்கு மேல கட்டியிருந்த, மலைக்கு மேல கட்டப்பட்டிருந்த இலங்கையின் தலைநகரை ஒரே அம்புல அடிச்சிட்டான் அப்படின்னு அவன் பெருமையை சொல்றாங்க. கடிமதில் இலங்கை கலங்க ஓர் வாளி தொட்டானை அல்லிமா மலராள் தன்னோடும். தாயார் பெயர் அல்லிமா மலராளாகிய லக்ஷ்மி தேவியோடு செல்வ நான்மறையோர், நான்மறையை செல்வமென கொண்டவர்கள். அதான் செல்வ நான்மறையோர், நான்மறையை செல்வமென கொண்ட அந்தணர்கள் நிறைந்த நல்நாங்கை நடுவுள் செம்பொன்செய் கோயிலின் உள்ளே கண்டுகொண்டு அல்லல் தீர்ந்தேனே. அந்த கோயில் அவனை பார்த்ததுல இருந்து என்னுடைய துயரங்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டன. மல்லைமா முன்னீர் அதர்பட மலையால் அணை செய்து மகிழ்ந்தவன் தன்னை கல்லின் மீது என்ற கடிமதில் இலங்கை கலங்கவோர் வாளி தொட்டானை செல்வனான் மறையோர் நாங்கையினல் நடுவுள் செம்பொன்செய் கோயிலின் உள்ளே அல்லிமா மலராள் தன்னோடும் அடியேன் கண்டுகொண்டு அல்லல் தீர்ந்தேனே. அடுத்தது கிருஷ்ணாவதார காட்சியை சொல்றார். கம்சவதம். கம்சனை கொல்ல போகும்போது அவரு ஊருக்குள்ள வந்தவன், அது அரண்மனைக்குள்ள என்ட்ராகும் போது அவர் மேல் குவலயபீடம் என்னும் யானையை ஏவி விடுறாங்க. அந்த யானைய தந்தத்தை உடைத்து அதை கொல்லுகிறார் கிருஷ்ணன். அடுத்து ரெண்டாவது பிளான், இதுல ஒருவேளை குவலயபீடம் தோத்துருச்சுன்னான்னு சொல்லி இன்னொரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னன்னா, இதுவரை தோல்வியை அறியாத இரு மல்லர்கள், சானூரன் முஷ்டிகன் என்கிற இரு மல்லர்கள் கிருஷ்ணரை எதிர்த்து போர் செய்யறாங்க. அவரையும் கொன்னுடுறாரு. அவங்க இருவரையும் வீழ்த்திட்டு அதற்கு பிறகு கம்சன்கிட்ட போய் அதை வில் விழவு, அந்த வில்ல எடுத்து நாணயத்துல விழாது, நேர போய் அந்த வில்ல முறிச்சு போட்டு அந்த மன்னனாகிய கம்சனை கொன்னுடுறான். அந்த வில்ல முறிச்சிட்டாலே அதற்கு என்ன பொருள் அப்படின்னா, அந்த வில் விழவுக்கு என்ன பொருள்னா, கம்சன் இந்த வம்சத்தை சேர்ந்தவன், இடையர் குலம், ஆயர் குலத்துல உள்ளவன். அவன் பெரு மன்னனாக இருக்கிறான். ஆனா இவங்களுக்கு என்னன்னா, ஆயர்கள் எப்போதும் கூட்டமைப்பு, யாதவர்கள் கூட்டமைப்பா இருக்கிறவங்க. அப்ப மன்னனா இருக்கிறவனை யார் வேணாலும் சேலஞ்ச் பண்ணலாம். அப்ப அந்த வில்ல வச்சிருப்பாங்க. அந்த வில்லை எடுத்து எவன் நான் ஏற்றுகிறானோ அவன் அந்த மன்னனை சேலஞ்ச் பண்ணதா அர்த்தம். மாமாங்கம்னு ஒரு படம் வந்துச்சு. சாமுத்திரி மன்னர்கள் இதே ஸ்டைல ஃபாலோ பண்ணவங்க.
என்ன பிரச்சனைனா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை, அதான் மாமாங்கம், 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து யாராவது சேலஞ்ச் பண்ண இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே படைகளை வச்சு சேலஞ்ச் பண்றேன்னு சொல்ற எல்லாரையும் அங்கேயே போட்டு தள்ளிடுவாங்க. மன்னர் சும்மா ஒரு பேருக்கு வந்து யாராவது இருக்கீங்களாப்பா அப்படின்னு கேட்டு உடனே டக்குன்னு போயிடுவாரு. அத மாதிரி நடந்துட்டு இருக்கிற ஒரு காமெடி. அதுல நிஜமாவே சீரியஸா அதை எடுத்துக்கிட்டு அதுல ஃபைட் பண்ண வந்து செத்து போனவங்களை பத்தின கதை எல்லாம் தான் இந்த மாமாங்கம்ங்கிற படம். எதுலயோ இருக்கு, ஓடிடில எதுல பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதுல ரொம்ப 13 வயசுல அந்த மாமாங்கத்தில் பங்கேற்க வந்து இறந்து போன ஒரு வீரன் ஒருத்தன் இருக்கான், சிறுவன். அவனுக்கு ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. அந்த கோயில் இன்னும் இருக்கு. அந்த படத்தின் முடிவுல அந்த கோயிலை காமிப்பாங்க, மாமாங்கம் படத்தின் முடிவுல. அப்ப அந்த அத மாதிரி ஒரு சேலஞ்சு தான் கிருஷ்ணன் வந்து இவன் பண்றான். கம்சன் வைக்கும்போது கிருஷ்ணன் அங்க வந்து நம்ம யோசிக்கலாம், எப்படி நேரடியா கிருஷ்ணன் தனியா இவங்களை அடிச்சு கம்சன்கிற ஒருத்தனை மட்டும் எப்படி அடிச்சான்? அப்ப அவன் படை வீரர்கள் தளபதிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதற்கு பதில் அதுதான், அதான் வில் விழா. ஆகவேதான் இங்க இப்படி பொருள். அதைத்தான் இங்க எப்படி சொல்றாரு பாருங்க. வெம்சின களிரும், வெம்சினம் கடுமையாக கோபம் கொள்ளக்கூடிய யானையும், வில்லொடு மல்லும், வில்லையும் மல்லும் மல்லர்களையும் வெகுண்டு இருத்து அடர்த்தவன் தன்னை. அதை எப்படி வாசிக்கணும்? வெம்சின களிறு வெகுண்டு வில் இருத்து மல் அடர்த்து, மல்லர்களை அடக்கி வில்லை ஒடித்து, இருத்துனா இற்று போக செய்தல், உடைத்து வெம்சின களிரை வெகுண்டு, கடும் கோபம் கொண்ட யானையை அதைவிட கோபம் கொண்டு அதை வெற்றி கொண்டு வெகுண்டு அப்படி செய்தவனை, கஞ்சனை காய்ந்த காளை அம்மானை, கம்சனை காய்ந்தன கம்சனை அழித்த காளை, அப்படி வீரன், அப்படிப்பட்ட என் அன்புக்குரியவனை, கருமுகில் திருநிறத்தவனை, கருமுகில் திருநிறம், திருன என்ன? அழகிய, செல்வம் பொருந்திய அப்படின்னு பொருள். இங்க என்ன பொருள்? கருநிறமா இருந்தாலும் ஆள் எப்படி இருக்கான்? கருநிற திருநிறத்தவன். எப்படி? கருமுகில் திருநிறத்தவன். அப்படியே ஒரு ஐஸ்வர்யமா ஒளி இருக்கு அவன்கிட்ட. கருப்பா இருந்தாலும் அவள ஐஸ்வர்யமான ஒளி மிகுந்தவனா இருக்கிறான் அவன். அப்படிப்பட்டவன் எங்க அவன் வந்து நிக்கும் போது எப்படி இருக்கான்? அஞ்சன குன்றம் நின்றது ஒப்பானை. ஒப்பானை அப்படின்னா அதற்கு ஒப்ப இருப்பவனை, அதை போலவே இருப்பவனை. அஞ்சனம்னா கண்மை, கரிய நிறம். அஞ்சன குன்று, கரிய பாறை, கரிய பாறை மாதிரி அப்படி நிக்கிறான் ஆளு. அப்படி நின்னவனை, செஞ்சொல் நான்மறையோர் நல்நாங்கை நடுவுள், மிகச் சிறப்பாக வேதம் சொல்லக்கூடிய மறையோர்கள், செஞ்சொல் நான்மறையோர், நான்மறையை செம்மையாக சொல்லக்கூடிய அந்தணர்கள் இருக்கக்கூடிய நல்நாங்கை நடுவுள், செம்பொன்சை கோயிலின் உள்ளே கண்டு கொண்டு அல்லல் தீர்ந்தேனே, நான் எனது துயரத்தை தீர்த்து கொண்டேன். அன்றிய வாணன், அன்றிய அப்படின்னா சீரிய அப்படின்னு பொருள். சீறி எழுந்த, கோபமடைந்த அப்படி வச்சுப்போம். அன்றிய வாணன், வாணன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தமிழ்ல வந்து பா எல்லாம் வா ஆயிரும். வடமொழியில பா அப்படிங்கிற உச்சரிப்பு வந்தா தமிழ்ல அது வான்னு ஆயிரும். சோ பானாசுரன் என்பவன் வானாசுரன் ஆகிறான் தமிழ்ல. வானாசுரன் ஷார்ட் ஃபார்ம் வாணன். அன்றிய வாணன், கோபமடைந்த வானாசுரன், அவனுடைய கோபமடைந்து என்ன செய்யறான்? போருக்கு வரான். ஆகவே அன்றிய வாணன், கோபமடைந்து போருக்கு வந்த வானாசுரனின் 1000 தோளும் துணிய, 1000 கரங்கள் கொண்டவன், 1000 கரங்களும் துண்டித்து விழும்படி அன்று ஆழி தொட்டானை என்று, அந்த போர் நடந்த அன்று ஆழி தொட்டவன், தனது சக்கராயுதத்தை விடுத்தவன். மின் திகழ் குடுமி வேங்கடமலை மேல், குடுமி அப்படின்னா சிகரம், தலைக்கு மேல் இருப்பதால் குடுமி, மலைக்கு மேல் இருப்பதால் சிகரம். அவை குடுமிங்கிறது மேல இருக்கக்கூடியது. குடுமியான் மலை, மலைக்கு மேல சிகரம் மாதிரி இருக்கும் அது. அப்ப குடுமிங்கிறது மேல இருக்கிறது. அப்ப வேங்கட குடுமி, வேங்கட மலை மேல் குடுமி, வேங்கட மலையில் இருக்கக்கூடிய சிகரம். அந்த சிகரத்துல சூரியனின் வெளிச்சம் படும். ஆகவே மின்திகள் குடுமி, உயரமான சிகரம் என்பதால் மலை முதல்ல சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் அதுல கதிர்கள் படும். அப்ப அதனுடைய நிறம் எப்படி இருக்கும்? மின்னல் மாதிரி இருக்கும். மின்திகள், ஒளி அப்படியே ஒளி வீசக்கூடிய தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ட்விலைட்ல அதை பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடிய இடம்.
அப்படி இருக்கக்கூடிய வேங்கட மலையில மேவிய மேவியன அந்த இடத்தில் உறைந்த வேத நல் விளக்கை, வேதத்தின் ஒளி போன்றவனை, வேதத்தின் விளக்கம் போன்றவனை, இரண்டு பொருள் அங்க சொல்லலாம். மேவிய வேதநல் விளக்கை, மேவிய நல் வேத விளக்கை, மேவிய வேதத்தினுடைய விளக்கம் போன்றவனை, மேவிய வேத நல் விளக்கை, வேதத்தின் பொருளாக விளங்கக்கூடிய ஒளி பொருந்தியவனை, தென் திசை திலதம், திலதம்னா திலகம்னு அர்த்தம், அது திலதம்னு வருது. தென் திசைக்கு திலகம் அணையவர், தென் திசைக்கு திலகம் போன்றவர் இருக்கக்கூடிய நாங்கை செம்பொன் செய் கோயிலின் உள்ளே. அதாவது இந்த தென் திசைக்கே திலகம் போல இருக்கிறாங்களாம். யாரு? திருநாங்கூர்ல இருக்கிறவங்க. அப்படிப்பட்ட திருநாங்கூர்ல அங்க இருக்கக்கூடிய செம்பொன் செய் கோயிலுக்குள்ள மன்று அது பொலிய மகிழ்ந்து நின்றானை. மன்றுனா அவை, அதான் மன்றம், மன்றிலிருந்து வரக்கூடிய சொல்லுதான் மன்றம், நீதிமன்றம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆகவே இந்த இடத்துல வந்து சட்டமன்றம், மன்றுனா அவைன்னு அர்த்தம். இந்த அவையில், இந்த இடத்துல எது அவையாகிறது? கோயிலின் உள்ள அவன் இருக்கிறதுனால பக்தர்கள் அனைவரும் கூடியிருக்கும் இடம் அவையாகிறது. பக்தர்கள் அவையில் பொலிய, அப்படியே மகிழ்ந்து, பொலிந்துன்னு அப்படியே அழகு மிளிர நின்றானை. வணங்கி நான் வாழ்ந்தொழிந்தேனே, அவனை வணங்கி நான் என் வாழ்க்கையின் நிறைவை பெற்றேன். களங்கனி வண்ணா, கலாக்காய், கலாக்காயினுடைய வண்ணம் அப்படி ஒரு டார்க் வயலட், கருநீலம்ங்கிறத பார்க்கலாம். டார்க் வயலட், கருப்பா கருநீலமான்னு சொல்ல முடியாத, வயலட்டான்னு சொல்ல முடியாத ஒரு கருப்பு, அதுக்கு மேல லேசா ஒரு ரோஸ் கலர் தீற்றல், அதுக்கு மேல அப்படி பச்சை கலர்ல ஒரு கிரீன் ஆப்பிள், அப்படி ஒரு காம்போ. கலங்கனிய பார்த்தாதான் தெரியும், கலாக்காய் அவ்வளவு அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு அந்த கலர். அப்படிப்பட்ட அதுல இருக்கக்கூடிய அந்த பீட்ரூட் கலர், டார்க் பீட்ரூட் கலர், அதை வச்சு அவனை சொல்றாங்க களங்கனி வண்ணா. கண்ணனே எந்தன் கார்முகிலே என நினைந்திட்டு உளம் கனிந்திருக்கும் அடியவர்தங்கள் உள்ளத்துள் ஊறிய தேனை. அவன் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன். அவனை எண்ணி வணங்க 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 அவன் நமக்கு உள்ள இருந்து அப்படி தேன் மாதிரி ஊறி வருவானாம். அவன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, எப்படி எல்லாம் சொல்றாங்க? களங்கனி வண்ணா, கண்ணனே, எந்தன் கார்முகிலே, அப்படியெல்லாம் மனசுல நினைக்க நினைக்க எப்படி வந்து தேன்கூட்டுல தேன் சேகரிக்கப்படுமோ அத மாதிரி அவன் பெயரை மனசுல நினைக்க நினைக்க மனசுக்குள்ள அப்படியே மனச ஒரு தேன்கூடு மாதிரி ஆகி அதுக்குள்ள அவன் பெயரை சொல்ல சொல்ல அப்படியே அந்த சாறு நிறைந்து அப்படியே அந்த தேன் ஊறி ததும்பிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள. அதுதான் உளம் கனிந்திருக்கும் அடியவர்தங்கள் உள்ளத்துள் ஊறிய தேனை அப்படின்னு அந்த வார்த்தை வருது. அவன் பேரை சொல்லிட்டே இருக்க அவன் மனசே ஒரு தேன்கூடு மாதிரி ஆகி அப்படியே தேன் மாதிரி அவன் பெயர் வந்து அதில் நிறைந்து அதிலிருந்து ஊறி வரும் மகிழ்ச்சி, அந்த சாறு, அந்த தேனை நீயே பருகி மகிழ்வாய், உள்ளத்துள் ஊறிய தேனை. அப்படிப்பட்டவனை தெளிந்த நான்மறையோர் நல்லாங்கை நடுவுள், நன்கு வேதங்களில் தெளிந்த அறிவுடையவர்கள், அதாவது குறைவர கற்றவர்கள், தெளிவு பெற கற்றவர்கள், அவர்கள் இருக்கக்கூடிய நல் நாங்கை நடுவுள் செம்பொன் செய் கோயிலின் உள்ளே வளம்கொள் பேரின்பம் மன்னி நின்றானை. ஏற்கனவே சொன்னல, உள்ளத்துக்குள் தேன் மாதிரி ஊறி இருக்கிறவன் வெளியில எதை அள்ளி கொடுப்பான்? வளம்கொள் பேரின்பம், உலகின் வளங்களையெல்லாம் நமக்கு அள்ளி தரக்கூடிய பேரின்பத்தை தரக்கூடியவனாக, பேரின்பம் மன்னி, மன்னின செறிந்துன்னு அர்த்தம், அப்படியே நிலைத்து செறிந்து அப்படி அந்த ஐஸ்வர்யம் மிகுந்தவனாக அங்கு நிற்கக்கூடிய அவனை வணங்கி நான் வாழ்ந்தொழிந்தேனே, என் வாழ்க்கையை நிறைவு பெற்றேன். தேனமர் சோலை நாங்கை நல் நடுவுள் செம்பொன் செய் கோயிலின் உள்ளே வானவர் கோனை, வானவர்னா இந்த இடத்துல யாரு? நித்தியசூரிகள். வானவர் கோனை கண்டமை சொல்லும், வானவர் கோன் ஆகிய இறைவன், நித்தியசூரிகளுக்கு தலைவனாகிய நாராயணனை தேனமர் சோலை, தேன் நிறைந்த மலர்கள் கொண்ட சோலையின் நடுவில் இருக்கக்கூடிய, திருநாங்கூருக்கு நடுவில் இருக்கக்கூடிய செம்பொன் செய் கோயிலின் உள்ளே பார்த்ததை குறித்து மங்கையார் வாழ் கலிகன்றியாகிய திருமங்கை மன்னன் அவன் வந்து
சொன்னக்கூடிய ஊனம் இல் பாடல், எந்த குறைவற்ற, எந்த குறையும் சொல்ல முடியாத பாடல் தான் ஊனம் இல் பாடல், எந்த குறைகளும் அற்ற பாடல். அவற்றை 9 ஒன்றும், 9 பாட்டு சொல்லி 1 பலஸ்ருதியா சொன்னதுனால 9 ஒன்றும்னு சொல்றது. 9 ஒன்றும் ஒழிவு இன்றி, ஒழிவு இன்றினா எந்த குறையும் இன்றி, எந்த மீதமும் இன்றி கற்று வல்லார்கள், எந்த மீதமும் இல்லாமல் இந்த 10 பாடல்களையும் கற்ற வல்லவர்கள் மான வெண்குடை கீழ், மானன பரந்தன்னு அர்த்தம், பரந்த விரிந்த. சீதை சுயம்பர மண்டபத்துக்கு வரும்போது கம்பன் இப்படிதான் சொல்லுவான், மின்னினி இளநலவள் மேனி ஒளி மான. மானன்னா அவ உடம்புல இருந்து வரக்கூடிய ஒளி அப்படியே பரவுதான். சீதை வரும்போது அவ பாடியில இருக்கிற பிரைட்னஸ் அப்படி சுத்தி இப்படி லைட் போட்ட மாதிரி இருக்கு. மானன்னா பரந்தன்னு அர்த்தம். மான வெண்குடை கீழ், பரந்த வெண்குடை கீழ் அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரிய நிலப்பரப்பை ஆழ்வார்கள். மான வெண்குடை கீழ் வையகம் ஆண்டு, இந்த உலகத்தையே ஆண்டு, அதற்கு பிறகு பூமியில கொடையின் கீழ் பெரும் கொடையின் கீழ் இந்த உலகத்தையே மகிழ்ந்து இருந்துட்டு, ஆண்டு மகிழ்ந்து விட்டு பிறகு என்ன செய்வார்கள்? வானவர் ஆகுவர். வானவர் ஆகுதல்லாம் என்ன அர்த்தம்? நித்தியசூரியாக ஆவார்கள். எப்படி? மகிழ்ந்தே, மகிழ்ந்தே வானவர் ஆவர். மகிழ்ந்தே மான வெண்குடை கீழ் வையகமாண்டு மகிழ்ந்தே வானவர் ஆகுவர். இக பர சுகம் ரெண்டும் கிடைக்கும். பூமியில வாழும் போதும் சுகமா இருப்பாங்க, மன்னர்களை போன்று இருப்பார்கள். இறந்த பிறகும், காலம் பூமியில் முடிந்த பிறகும் மேல இறைவன்ட்ட நித்தியசூரியாக மகிழ்ந்திருப்பார்கள் என்று சொல்லி முடிக்கிறார். பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. நன்றி ஜெயதா. நண்பர்கள் மேல வர்றவங்க வரலாம். முத்துகிருஷ்ணன் சார். வணக்கம். பிரமாதம். யூஷுவல் யாரோ வர்றாங்களே. பர்மிதா இஸ் கமிங். Pavita has been asked. I given you, yeah, yes, ma'am. பர்மிதா வாங்க. ஒரு கொஸ்டின். ஓகே. வணக்கம் நண்பர்களுக்கு. ஜட்ஜஸ் கிட்ட ஒரு கொஸ்டின். கலாக்காய் அந்த பீட்ரூட் கலர்னு சொன்னீங்க இல்லையா, அது நான் அப்ப போயிட்டு தேடி பார்த்தேன். அது கிரான்பெரின்னு வருது, அதுதாங்களா? நீங்க வீட்டுல இருக்கீங்க. சாரி. அதாவது கலாக்காய் இந்தியன் பெர்ரின்னு சொல்ற ஒண்ணு உண்டு. அதாவது நீங்க இந்த 2000 ஒட்டி அதுக்கு முன்னாடி எல்லாம் செர்ரி ஃப்ரூட்னு கேட்டீங்கன்னா, இந்த பெரிய பெரிய அப்ப இருக்கக்கூடிய அந்த ஷாப்ஸ்ல எல்லாம் ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸுக்குள்ள சிவப்பு கலர்ல உருண்டையா வச்சிருப்பாங்க. அததான் நமக்கு செர்ரி ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி ஃப்ரூட், இதெல்லாம் ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே கலாக்காய் தான். கலாக்காயை தான் அப்படியே சிவப்பு கலர் சாயத்துல முக்கி ஜீரால இறக்கி இந்தியன் இது செர்ரி ஃப்ரூட்னு சொல்லி கொடுப்பாங்க. நானும் அதை நம்பி விவரம் தெரியறதுக்கு முன்னாடி அதுதான் செர்ரி ஃப்ரூட்னு நிறைய சாப்பிட்டுருக்கேன். ஆனா அது கலாக்காய். அந்த செர்ரி, அதனாலேயே அதுக்கு இந்தியன் செர்ரின்னு ஒரு பேரும் உண்டு. கலங்கனி இருக்கும், கலாக்காய்னு போட்டீங்கன்னாலே கூகுள்ல வரும். இல்லைன்னா நான் வேணா தேடி அந்த இமேஜ் எடுத்து போடுறேன். அதுல அந்த கலரை பாத்தீங்கன்னா தெரியும், சின்னதா இருக்கும். குரூப்ல ஆல்ரெடி யாரோ ஷேர் பண்ணிருந்தாங்க. முன்னாடி கூட போட்டுருக்கேன். ஆமா. ஓகே, நன்றி. வணக்கம், கேக்குதா? என்ன சக்தி சொல்லுங்க. சக்தி ஜாஜா, எனக்கு ஒரு கேள்வி. கொஞ்சம் புதக்கமானதான் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணுக்காகவே கேட்கணும்னு வச்சுக்குவேன். கடைசி பாட்டுல சொல்றாரு, மான வெண்குடைக்கு வையகம் ஆண்டுனர். அப்போ இந்த வையகம் ஆண்டுன்ற வெண்குடைக்கு வையகம் ஆண்டுனா அப்ப இத படிச்சா ராஜாவா ஆகலாமா? நாட்டுக்கு ராஜாவா? அதாவது பெண்குடை கீழ் உலகம் ஆளுதல் அப்படின்னா உடனே நேரடியாக மன்னன் அப்படிங்கிற பொருள் எடுக்கலாமானா எடுக்கலாம். மன்னனாகவே நீங்க இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். நம்ம நானே ராஜா நானே மந்திரின்னு இருந்துட்டு போற ஒரு வாழ்க்கையை அவர் சொல்லுவாரா இருக்கும். நேரடி பொருள் கொள்ளல் ஒரு கவிதையில நமக்கு அது ஒரு சுட்டு பொருள் தான். நீங்க அவர் முதன்மையாக அவர் ஒரு கவிஞர் ஒரு சுட்டு பொருள் தான் சொல்லுவார்.
மன்னனாக இருத்தல்னா என்ன அர்த்தம்? மன்னனாக இருப்பவன் தானே முடிவெடுத்து தானே அனைத்தையும் ஆண்டு அப்படியாக இருக்கக்கூடியவன். அப்ப நான் இந்த உலகத்துல வாழ்றேன்னா நான் அவனே முதன்மையாக இருக்கக்கூடியவன். நீங்க எதுல இருந்தாலும் அதுல முதன்மையாக மன்னனை போல விளங்குவீர்கள். நீங்கள் சொல்லும் சொல் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் சொல்லும் சொல்லை எல்லோரும் ஒரு முக்கியமானதாக கருதுவார்கள். இப்படியான பொருள்ல சொல்லப்படுவது ஆழ்வார்கள் அப்படின்னு. ஆழ்தல் அப்படின்னா அந்த பொருள்ல தான் எடுக்கணும். இத நாம எல்லாரும் படிக்கிறோம். நாம எல்லாருமே பூமிக்கு மன்னர்களாக முடியுமா? இதே பொருளை நேரடியா எடுக்கிறோம். நாமளும் அவன் கலிகன்றி பாடல்கள் எல்லாவற்றையும் ஒளிவின்றி கற்று வல்லார்கள் தான் நாமளும். நாம இதை கத்துக்கிட்ட உடனே பூமிக்கு மன்னன் ஆயிடுறோமா? இல்ல. ஆனா மன்னனை போன்ற மனதுடையவர்களாக மன்னன் எவருக்கும் அஞ்சுபவன் கிடையாது. அதே நேரம் அனைவரையும் காப்பவன். அப்போ அனைவரையும் காக்கும் ஒருவன், எதற்கும் அஞ்சாத ஒருவன், தானம் அளிக்கக்கூடியவன், அள்ளி வழங்கக்கூடியவன். அந்த மனம் நமக்கு வாய்க்கணும். மன்னன் மாதிரி உலகையே ஆளும் மன்னனை போன்ற பெரும் மனம் பெற்றவர்களாக, ஒரு பெரிய மன விரிவு கொண்டவர்களாக வாழ்ந்து அதற்கு பிறகு மேல போய் இறைவனின் அடியாராக வானவராக இருக்கலாம் என்று நம்ம பொருள் கொள்ள வேண்டியதுதான். தேங்க்ஸ் ஜாஜா. நான் ஒரு மொத்த கேள்வி கேட்டாலும் நீங்க ரொம்ப அற்புதமா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி. உமாமா, உங்களுக்கு ஒன்றும் கேள்வி இல்லையா? இல்ல, கேள்வி எதுவும் இல்லை. ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா மேலே கையை உயர்த்தி மேலே வந்து பேசவும். இல்லாத பட்சத்தில் ஜி முடிச்சுக்கலாமா? வராங்க இந்து வராங்க. வணக்கம். நீங்க மியூட்ல இருக்கீங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இந்து, நீங்க மியூட்ல இருக்கீங்க, மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, இப்ப கேக்குதா? கேக்குது. கேக்குதா? கேக்குது, ஆனா கொஞ்சம் குரல் கம்மியா கேக்குது. ரொம்ப லோவா இருக்கா? ஆமா. இப்ப ஓகேவா? பரவாயில்ல, கேக்குது, நீங்க பேசுங்க. ஓகே, அந்த திட விசும்புங்கிறதுக்கு என்ன சொல்றீங்க ஜாஜா? நீங்க ஆக்சுவலி இது நான் பாதியில வந்தேன். அந்த விசும்புங்கிறது காற்று அப்படின்னு தானே சொன்னீங்க இல்லையா? வாயு. ஹலோ, ஆமா, அது விசும்பு அப்படின்னா நமக்கு இதை குறிக்கக்கூடியது, ஆகாயம் என்று சொல்லப்படும் வெளியை குறிக்கக்கூடியதான் விசும்பு. ஆனா திட விசும்புன்னு சொல்லும் போது உரையாசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரியவச்சாம்பிள்ளையினுடைய உரை எப்படி சொல்லுதுன்னா, இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் காற்று நிரம்பி இருக்கக்கூடிய வெளி அனைத்தையும் குறிக்கக்கூடிய சொல் திட விசும்பு. மனிதர்கள் அந்த இடத்துல புழங்கலாம். இப்போ வெளி என்று சொல்லும் போது நம்ம அட்மாஸ்பியருக்கு வெளியில போயிடுறோம், பூமிக்கும் வெளியில பூமியினுடைய மேல காற்று இருக்கக்கூடிய இடத்துக்கும் வெளியே போறதும் வெளிதான். அது பரவெளி அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம விசும்புன்னு சொல்றது தமிழ்ல 2 பொருளையும் அதை பயன்படுத்துவாங்க, இடத்தை பொறுத்து அதை எடுத்துக்கணும். ஆனா திட விசும்புன்னு சொல்லும் போது நாம் மனிதர்களாகிய நாம் பார்க்கக்கூடிய அளவிலான, நாம் பயன்படுத்தக்கூடிய அளவிலான பகுதியில் இருக்கக்கூடிய ஆகாயமும் காற்றும் சேர்ந்ததை திட விசும்பு என்பது குறிக்கும்னு அதுக்கு அடிக்குறிப்பு எழுதியிருக்காங்க. ஓகே, இத நான் காற்று மற்றும் வாயு மட்டும் பார்த்துட்டு ஆல்ரெடி திட திரவ வாயுன்னு ஃபார்ம் இருக்கு. எதுக்கு இது ஒரு அட்ஜெக்டிவ் திடன்னு இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஆமா, அந்த டவுட் எனக்கும் வந்துதான் நான் அதை கூடுதலா அந்த பொருளை தேடினேன். அது படிக்கும் போது அப்படி ஒரு சந்தேகம் வர்றது இயல்பு, அப்படிதான் இருக்குது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தாதா. நன்றி நன்றி. வேறு யாருக்கும்? ஷர்மிளா, ராம்குமார் சார், யாருக்காவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? சொல்றதுக்கு ஏதாவது இருந்தா மேல வாங்க.
இல்லாத பட்சத்தில் முடித்துக் கொள்ளலாமா? நன்றி ஜாஜா, நன்றி விஜி, எல்லாம் இது பண்ணுங்க. உமா, நன்றி நண்பர்களுக்கு நன்றி. அடுத்த செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். நன்றி ஜாஜா. நன்றி. நன்றி ஜெயந்தி. ம்.